இந்த டிட்வா புயலை பொறுத்தவரையில் புதுச்சேரிக்கு அருகில் தான் கடலில், அதாவது கடலில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் கடல் உள்ளே மையம் கொண்டும் படிப்படியாக நகர்ந்தும் வட தமிழகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவரையில் இந்த புயல் புதுச்சேரியை கடந்து விட்டதாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் புயல் குறித்து வெளியிட்ட எச்சரிக்கைகள் என்பது தற்போது வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் வழக்கமான பணிகளை செல்வதற்காக அவர்கள் எல்லாம் தொடங்கிவிட்டார்கள். அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலையில் பார்த்தபொழுது இந்த பீச் பகுதி என்பது, இந்த பீச் சாலை என்பது வெறிச்சோடி காணப்பட்டது. எந்த சுற்றுலா பயணியும் இல்லாமல், பொதுமக்கள் இல்லாமல் இருந்த ஒரு பகுதி அடுத்தடுத்து இந்த வானம் மேகமூட்டங்கள்லாம் களைந்து மழைகள் குறைந்ததன் காரணமாக மக்கள் அதிக அளவில் இங்கு கடற்கரை பகுதிக்கு வந்து குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பலரும் வெளியூர்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்கு அவர்களுடைய அறைகள் போன்ற இடங்களில் தங்கியிருந்தவர்கள் தற்பொழுது இந்த கடற்கரை பகுதிக்கு படையெடுத்து வந்திருக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகத்தோடு இந்த கடலை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதும் இந்த டிட்வா புயல் என்பது புதுச்சேரிக்கு அருகில் தான் கடலில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கக்கூடிய வேளையில் கடல் அலைகள் சீற்றம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம் காலையில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. இப்பொழுதும் இந்த கடல் சீற்றம் இருக்கக்கூடிய வேளையில் பொதுமக்கள் இதெல்லாம் பொருட்படுத்தாமல், சுற்றுலா பயணிகள் பொருட்படுத்தாமல் இந்த கடலை ரசிப்பதற்காக கடற்கரையில் குவிந்திருக்கிறார்கள். கற்கள் கொட்டி வைக்கப்பட்ட பகுதிகளுக்கு அருகே சென்று தங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் வானிலை ஆய்வு மையம் என்பது டிட்வா புயலை பொறுத்தவரையில் புதுச்சேரிக்கு அருகே இன்று பிற்பகலுக்கு பிறகு மாலைக்கு பிறகுதான் கடந்து இந்த பகுதியை கடந்து கடல் வழியாக பயணிக்கிறது. ஆகவே அதோடைய தாக்கம் என்பது காற்று அதிக அளவில் வீசக்கூடும் என்றும் மழை இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அதே போன்று மீனவர்களுக்கு தொடர்ந்து இந்த எச்சரிக்கை இருக்கிறது. மீனவர்களை பொறுத்தவரையில் டிட்வா புயல் காரணமாக கடலுக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக சுமார் 10 நாட்களாக அவர்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இன்றும் 1500க்கும் மேற்பட்ட படகுகளில் மீன்பிடிக்க செல்லாமல் அங்கே பாதுகாப்பான இடங்களிலும் துறைமுகத்திலும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விசைப்படகுகள் எல்லாம் துறைமுகத்தில் பாதுகாப்பான இடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெவ்வேறு மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை அவருடைய கிராம பகுதியிலேயே கடற்கரையோரமாக பாதுகாப்பான இடங்களில் இந்த படகுகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த டிட்வா புயல் எப்பொழுது கரையை இது கடந்து செல்லும், புதுச்சேரி பகுதியை கடந்து செல்லும், வங்கக்கடலிலிருந்து எப்பொழுது வலுவிழக்கும் என எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த புயலால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் மீன்கள் கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியாமல் தவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் டிட்வா புயல் எப்பொழுது வட தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் அதே போல எப்பொழுது வலுவிழக்கும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதே வேளையில் புதுச்சேரியில் காலைக்கு பிறகாக இயல்பு நிலை சற்று படிப்படியாக இயல்பு நிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கங்கு அதே போல கடைப்பகுதியில் எல்லாம் மக்கள் இயல்பான நடவடிக்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்று அதிகமாக மழை இருக்கும் என்றும் மழை மட்டும் இல்லாமல் காற்று அதிகமாக இருக்கும் என்றும் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையமாக இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் அவருடைய அந்த எச்சரிக்கையை வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். புதுச்சேரியில் இந்த நிலை என்பது இப்படி இருக்கிறது. ஆனால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் இருந்தாலும் நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு பிறகாக தொடங்கிய மழை என்பது இரவு 7 மணி வரை சுமார் 5 மணி நேரம் இடைவிடாமல் கனமழையாக கொட்டி தீர்த்தது. ஆகவே இன்று பிற்பகல் கூட ஏதாவது மழை வருமோ என்றுதான் ஒரு எச்சரிக்கை என்பது இருக்கிறது. ஏனென்றால் டிட்வா புயல் காரணமாக திடீரென மாற்றங்கள் நிகழ்கிறது. மாற்றம் என்பது அதாவது சூழல் திடீரென மேகமூட்டம் உருவாகிறது, அதே போன்று வெயில் அடிக்கிறது, சற்று நேரத்தில் மாறி மழை கொட்டக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கின்றன. ஆகவே டிட்வா புயலுடைய எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியே ஆகாத நிலையில், அதாவது இந்த புயலினுடைய இந்த புதுச்சேரி பகுதியை கடந்து விட்டது என்ற அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாத வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகள் என்பது தொடர்ந்து இருக்கும். ஆகவே பொதுமக்களும் மீனவர்களும் இந்த முறையான அந்த அறிவிப்புகளை பின்பற்றும் பட்சத்தில் தான் இந்த புயலினுடைய தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் தற்போது கடலை பார்க்கக்கூடிய மக்கள் புயலுக்கான எது போன்ற சூழலும் தெரியவில்லை என அவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இந்த புயலுக்கான அறிவிப்பு என்பது அரசாங்கம் கொடுத்ததாக இருக்கட்டும்,
அதே போன்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த தகவல்களாக இருக்கட்டும், இதுவரையில் இந்த புதுச்சேரி பகுதியை கடந்து வட தமிழகத்தை நோக்கி கடல் வழியாக இந்த டிட்வா புயல் இன்னும் கடந்ததாக அறிவிப்பு வரவில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் இந்த விடுமுறை நாளே, அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்களுடைய வழக்கமான அந்த உற்சாகத்தோடு இந்த சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், பொதுமக்கள் தங்களுடைய பணிகளை செய்வதாக இருக்கட்டும், அதில் மும்முரம் காட்டி வருகிறார்கள் தற்போது. சுரேஷ், நிச்சயமாக நம்ம ஒளிப்பதிவாளருடைய கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த எச்சரிக்கை போர்டு என்னமோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணியுடைய கண்களுக்கு தெரியலன்னா ஒரு சின்ன வருத்தமாவே இருக்கு. புதுச்சேரிக்கு அருகில் தான் டிட்வா புயல் இருக்கிறதா சொல்றீங்க, இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், இன்னும் மழை பெய்யும் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாத மாதிரி தான் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எதுவும் நீங்க சந்திச்சு பேட்டி எடுத்தீங்களா? அவங்க என்ன காரணத்தை முன் வச்சு பேசுறாங்க? சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மாதத்துக்கு முன்போ 2 மாதத்துக்கு முன்போ இங்கு புதுச்சேரிக்கு வரலாம் என்று அவர்கள் எல்லாம் எண்ணி அதற்காக அவர் நண்பர்களோடு ஒரு நாளை திட்டமிட்டு அதே குடும்பத்தோடு வருபவர்கள் அதற்கான ஒரு நாளை ஒதுக்கி வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் கூட இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் இது போன்ற ஒரு புயல் எச்சரிக்கை இருக்கும், புயல் இங்கே புதுச்சேரிக்கு அருகே கடந்து செல்லும் என்று எந்த வகையிலும் அவர்களுக்கு தெரியாது என்பதால் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே திட்டமிட்டதன் அடிப்படையில் இந்த புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு முக்கியமாக பார்ப்பது புதுச்சேரி கடற்கரைக்கு நேரில் வர வேண்டும், புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சிறிது நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய ஒரு எண்ணம். ஏனென்றால் நண்பர்களோடு வருபவர்களாக இருக்கட்டும், அதே போன்று குடும்பமாக வருபவர்களும் இந்த புதுச்சேரி கடற்கரை என்பது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய வேளையில் இந்த கடற்கரை பகுதிக்கு வருவதுதான் அவருடைய ஒரு முக்கிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியின் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாம் ரசிப்பது, அதே போன்று இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்வதெல்லாம் அவருடைய ஒரு ஆர்வம் மிகுந்தையால் இருக்கக்கூடிய இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேலை நாம் ஒரு குழுவை பார்க்கிறோம், அவங்க எங்க இருந்து வந்தாங்க என்னென்று கூட கேட்கலாம். ஏன்னா அவங்க நண்பர்களாக ஒரு குழுவாக வந்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டு பார்த்தாக்கா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு புரியும். ஒரு வார்த்தை நம்ம அவங்கள்ட்ட கேட்டுடலாம். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கிறீங்களா? எங்க வந்திருக்கீங்க? நாங்க லோக்கல் தான் சார். லோக்கல் தான். சும்மா கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். கிளைமேட் என்ஜாய் பண்ணிருக்காங்க. வழக்கமா பாக்குறதுன்னா பாண்டிச்சேரி, நீங்க இப்போ வந்திருக்கீங்க. டைம் இப்போ கரெக்டா 1 o'clock. ஆனா நார்மலா இப்படி இருக்காது. ஆக்சுவலா இது 5 o'clock 6 o'clock இருக்க கிளைமேட் இப்படி 1 o'clockல இருக்கு. பீச்சுக்கு இன்னைக்கு வர வேண்டாம்ன்ற அறிவிப்புலாம் கொடுத்திருந்தாங்க, குறிப்பா புயல் எச்சரிக்கைலாம் இருக்கு. கரெக்ட் தான். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, வந்து பார்க்கணும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு இதுல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பேரா சேர்ந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் நல்லா வந்தோம், அப்படியே எல்லாரும் கேங்க வந்து கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம். குறிப்பாக இவர்கள் தெரிவித்தது என்றால் நாங்கள் உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர்கள் தான், இருந்தாலும் எங்களுக்கு இந்த கடற்கரைக்கு வருவது அவ்வளவு விருப்பமாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் மக்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் இந்த கடற்கரை தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே வெளியூரிலிருந்து சுற்றுலா வரக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களும் கூட ரொம்ப விரும்பி செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பீச் பகுதி, அதிலும் இந்த காந்தி சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த பீச் ரோடு பகுதியில் ஏராளமானோர் வருகை தந்து இந்த பொழுதினை கழிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது, நண்பர்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. புதுச்சேரியில் மழை விட்டிருப்பதாலும் சற்று வானிலையினுடைய நிலவரம் என்பது மாறி இருப்பதன் காரணமாகவும் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகமாக ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய ஒரு மனநிலையோடு, அதுவும் இந்த புயல் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காற்று வீசக்கூடிய சூழலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அதிகமான வெப்பம் இல்லாமல் ஒரு குளிர்ச்சியான நிலையாக இருப்பதால் இதனை நேரடியாக வந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பலரும் வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே வெளியேறது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் உள்ளூரை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் கூட இந்த பீச் பகுதிக்கு, ஏனென்றால் நேற்றைய தினம் தொடர்ந்து மழை இருந்தது, இன்று காலை முதலும் விட்டு மழை இருந்தது. ஆகவே இப்பொழுதுதான் வெயில் சற்று இருக்கிறது, சிறிதளவு மழை பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் எல்லாம் இங்கு உலாவிக் கொண்டிருப்பதையும், குறிப்பாக இந்த புயல் நேரத்தில் காற்று வீசக்கூடிய வேளையில் கடல் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த கடலை பார்ப்பதற்காக வருகிறார்கள். எவ்வளவு எச்சரிக்கைகள் இருந்தாலும், எவ்வளவு தூரம் அவர்களை வர வேண்டாம் என்று அறிவுறுத்தினாலும்
மக்கள் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்து இளைப்பாறுவதையும் அதே போன்று ரசிப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சுரேஷ், அவர் சொல்லும்போது இப்ப டைம் வந்து 1 மணி தான் ஆகுது, ஆனா இது 5 மணி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இதை வந்து ஒரு சந்தோஷத்தை தான் சொல்றாரே தவிர ஒரு அச்சமாவே அவர் எடுத்துக்க மாட்டாரு. இந்த கருத்துலாம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றும் பலர் இது வந்து ஒரு திட்டமிட்ட பயணம், அதனாலதான் இங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இயற்கை எப்பயுமே ஒரு திட்டத்தெல்லாம் தீட்டாது, எப்போ என்ன நடக்குங்கிறது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த புயலினால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அனைவரும் எண்ணமாகவே இருக்கும். கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி சுரேஷ்.